குருவும் சீடனும் பேசிக்கிறாங்க. அந்த சீடன் சொல்றான், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு குருவே அப்படிங்கிறான். எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு அந்த குரு கேட்கிறாரு. எனக்கு யாரை பார்த்தாலும் பொறாமையா இருக்குது, அதனால என்னைய நான் தாழ்ந்தவனா நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த குரு கேட்கிறாரு, எதெல்லாம் பார்த்தா உனக்கு பொறாமையா தோணுது அப்படின்னு கேட்கிறாரு. எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கான், அவன் பெரிய பணக்காரன், அவனை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. இன்னொருத்தர் இருக்கான் எதிர்த்த வீட்டுல, அவன் நிறைய படிச்சிருக்கிறான், அவனை பார்த்தாலும் எனக்கு பொறாமையா இருக்கு. நான் அவங்க முன்னாடி தாழ்ந்தவனா நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். உடனே அந்த குரு சொல்றாரு, அறைக்கு கூட்டிட்டு போறாரு. அவன் அந்த அறைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஜன்னல் அப்படியே திறக்கிறாரு. திறந்தா பின்னாடி பெரிய தோட்டம், அழகான தோட்டம், நிறைய மரங்கள் இருக்கு, நிறைய செடிகள் எல்லாம் பூத்து குலுங்கிக்கிட்டு பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குது. இதை பாரு அப்படிங்கிறார். அந்த சீடன் அதை பாக்குறான். இந்த மரங்களை பாத்தியா, ஒண்ணு குட்டையா இருக்கு, ஒண்ணு நெட்டையா இருக்குது, ஒண்ணு உயரமா இருக்குது, ஒண்ணு பூத்து இருக்குது, இன்னொன்னு பூக்காம இருக்குது. இந்த மரங்கள் இவன் குட்டை, இவன் நெட்டை, இது பூக்குது, இந்த மரம் பூக்கல, இது காய்க்கல அப்படின்னு ஏதாவது சொல்லுதா? எதுவுமே சொல்லல. எல்லாமே மகிழ்ச்சியா இருக்குது செடி கொடிகள் எல்லாமே. அதே மாதிரிதான் நம்ம மனசையும் எல்லாத்தையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது, எப்பவுமே மகிழ்ச்சியா வச்சுக்கணும், உன்னையே தாழ்த்திக்கவே கூடாது அப்படின்னு அந்த குரு சொல்றாரு. அப்பதான் அவனுக்கு அந்த வாழ்க்கையோடைய தத்துவமே புரியுது. எதையுமே நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு மகிழ்ச்சியே இருக்காது. யாரும் யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அப்பதான் நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம்.